வணக்கம் ஜெயஹிந்த். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான அப்டேட். வெஸ்ட் பெங்கால் மற்றும் அசாம் ரெண்டுமே பங்களாதேஷை எல்லையை கொண்ட இந்தியாவோட ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாநிலங்கள். இதில் குறிப்பாக டெமோகிராஃபி சேஞ்சில் பாதிக்கப்பட்ட இரண்டாவது மிகப்பெரிய மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசாம். முதல்ல ஜம்மு அண்ட் காஷ்மீர். 2005 இந்த லேண்ட்மார்க் சுப்ரீம் கோர்ட் வேர்டிக்ட் உச்சநீதிமன்றத்தோடைய அந்த தீர்ப்பில் சொந்த மாநில மக்களே அகதிகளாக போகக்கூடிய அளவுக்கு ஒரு சூழ்நிலை வந்துச்சு. இப்போது இந்த இடத்துல கடந்த ஒரு 7 வருடங்களில் பல ரேடிக்கல் சேஞ்சஸ் வந்தது. அதில் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் பாராளுமன்றத்தில் அது நிறைவு செய்யப்படல. யூனிஃபார்ம் சிவில் கோடுன்னு சொல்லக்கூடிய எல்லா குடிமகன்களுக்கும் ஒரே மாதிரியான சிவில் கோடை கொண்டு வருது. இப்போது அஸ்ஸாம் முதல் மாநிலமாக யூசிசி யூனிஃபார்ம் சிவில் கோட் அஸ்ஸாம் பில் அப்படின்ற மசோதாவை இப்போ தாக்கல் செஞ்சுருக்காங்க. இது அவங்களுடைய அமைச்சர் திரு அதுல் போரா அவர்களுடைய முதலமைச்சர் ஹெமந்த பிஸ்வா சர்மா சார்பாக இதை தாக்குதல் செஞ்சுருக்காரு மே 27 இப்போ வந்திருக்கக்கூடிய அரசாங்கம் ஹெமந்த பிஸ்வா சர்மா அவர்களுடைய 3வது முறையாக அவர் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. வந்த உடனே அவங்க இதை கையெடுக்கிறாங்க அப்படின்ற போது இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றது பார்க்கலாம். ஓகே, இந்த லாவோடைய கீ ப்ரொவிஷன்ஸ் என்ன, இந்த சட்டத்தோடைய முக்கிய அம்சங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு மேரேஜ் அண்ட் பாலிகாமி. அதாவது ஒருத்தர் தான் திருமணம் செய்யணும் அப்படின்றது ஹிந்து மதத்தில் இருக்குது. ஒரு ரிலீஜியஸ் ஆக்டில் பார்த்தீங்கன்னா அது வேரி ஆகும். இப்போ அவங்க அவுட்ரைட்டாக பாலிகாமியை பேன் பண்ணுறாங்க. எல்லா ஃப்யூச்சர் மேரேஜஸுமே மோனோகேமஸ் தான் அப்படின்றது ஃபஸ்ட்டு. அதாவது எந்த மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் நீங்கள் ஒருத்தர் தான் கல்யாணம் பண்ணுறோம் அப்படின்றது தான் அங்கே இருக்கக்கூடிய அவுட்ரைட் இது. ஸோ பாலிகாமி அப்படின்றது அது அஃபென்ஸாக போகுது. அதே மாதிரி மினிமம் லீகல் ஏஜ் அப்படின்றது ஆண்களுக்கு 21, பெண்களுக்கு 18 அவங்க வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி திருமணத்தை 60 நாட்களுக்குள்ள மேண்டேட்ரியாக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்ற சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரிலீஜியஸ் செரிமனிஸ் இப்போ ஒரு இடத்துல ஒன்றா பண்ணுவாங்க. இப்போது இஸ்லாமியர்கள் எடுத்திங்கன்னா நிக்கா பண்ணுவாங்க. இந்துக்கள் எடுத்தீங்க அப்படின்னா கோயிலில் வேதங்கள் உட்பட சொல்லி அவங்க இது பண்ணுவாங்க. கிறிஸ்டியன்ஸ் பார்த்திங்கன்னா ஹோலி யூனியன்னு சொல்லுவாங்க. இப்போ இவங்களுக்குனே உண்டான அசாமிங்களுக்கே உண்டான சப்தாபதி, ஆனந்த் கராஜ், வேதிக் விவாகம், நிக்கா, ஹோலி யூனியன், ஹகோம் சக்லாங். இது ஹகோம் சக்லாங் அப்படின்றது அவங்க நேட்டிவ் இருக்கக்கூடிய ஒரு சடங்கு. இது எல்லாமே கல்யாணத்தை செய்யக்கூடிய சடங்கு. இதில் எந்த விதமான பேனும் கிடையாது. அவங்கவுங்க முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு முறை தான் நீங்கள் கல்யாணம் பண்ணணும், அதாவது ஒருத்தர் தான் நீங்கள் கல்யாணம் பண்ணணும் அப்படின்றதும், பாலிகாமி இல்லைன்றதும், மேரேஜுக்கு உண்டான ஏஜ் 21 and 18 ஃபார் மேல் அண்ட் ஃபீமேல் அப்படின்றதும், அதன் பிறகு மேரேஜை 60 நாட்களுக்குள்ளே ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்றத மேண்டேட்ரியாக கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி ஏற்கனவே பாலிகாமஸ் மேரேஜ் ஒருத்தருக்கு மேலே திருமணம் பண்ணக்கூடிய எல்லாருமே இந்த இடத்துல மீண்டும் அதாவது இப்போ ஒருத்தர் ஏற்கனவே 2 பேரும் 3 பேரை திருமணம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அதையும் இப்போ ரெஜிஸ்டர் பண்ணோம். ஆனால் இந்த சட்டம் வந்த பிறகு நீங்கள் இன்னொரு கல்யாணம் பண்ண முடியாது அப்படின்றாங்க. ஸோ இப்போ நீங்கள் 3 கல்யாணம் ஏற்கனவே பண்ணியிருந்தீங்க அப்படின்ற போது அதை நீங்கள் இப்போ ரெஜிஸ்டர் பண்ணணும். இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்த பிறகு நீங்கள் இன்னொரு கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்றதையும் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டிவர்ஸ் மற்றும் இன்றைக்கி பாப்புலராக போயிட்டு இருக்கக்கூடிய லிவ் இன் ரிலேஷன்ஷிப். இதில் அதாவது டிவர்ஸையும் நீங்கள் மேண்டேட்ரியாக ரெஜிஸ்டர் பண்ணணும். 60 நாட்களுக்குள்ளே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா 10,000 ரூபா அதுக்கான அபராதம் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் அதையும் 30 நாட்களுக்குள்ளே ரெஜிஸ்டர் பண்ணணும். இல்லாட்டி உங்களுக்கு 3 மாதம் சிறை தண்டனை, இல்லாட்டி 10,000 ரூபா ஃபைன் அப்படின்ற மாதிரி சட்டம் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ராடலண்ட் மேரேஜஸ்ஸு, ஃபோர்ஸ்டு மேரேஜஸ்ஸு இது எல்லாமே கிரிமினல் அஃபென்ஸாக வரக்கூடியதை நம்ம பார்க்குறோம். அடுத்தது சக்சஷன் அண்ட் இன்னெரிட்டன்ஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சக்சஷன் இன்னெரிட்டன்ஸில் ரிலீஜியஸ் பேஸ்ட் இன்னெரிட்டன்ஸ் லாஸ் அப்படின்றது இருக்குது. இப்போ இந்துக்கள் எடுத்திங்கன்னா குறிப்பிட்ட வருடம் 1978 நினைக்கிறேன், அதன் பிறகு வரக்கூடிய சட்டங்கள் எல்லாத்துலேயுமே பெண்களுக்கு சொத்துரிமை இருக்குது அப்படின்ற சட்டம் இருக்குது. இப்போது இஸ்லாமியர்கள் எடுத்திங்கன்னா அவங்க சட்டம் வேறு, கிறிஸ்தவர்கள் எடுத்திங்கன்னா சட்டம் வேறு. இப்போ சக்சஷன் இன்னெரிட்டன்ஸ் அப்படின்றது அதாவது பெண்களுக்கு பெண்கள் அடுத்த வாரிசாக மாறுறது, இல்லை பெண்களுக்கு உண்டான சொத்துரிமை இன்னெரிட்டன்ஸ் அப்படின்றது அவங்களுடைய பேரண்ட்ஸ்கிட்ட இருந்தோ இல்லை அவங்க கணவர் இறக்குறாரு அவங்ககிட்ட இருந்து வரக்கூடிய இன்னெரிட்டன்ஸ் அப்படின்றது இப்போ ரிலீஜன் பேஸ்டாக இருந்துச்சு. இந்த முறை அவங்க ரொம்ப தெளிவாக இது பண்ணியிருக்காங்க, ஹைரார்கி கொடுத்துட்டாங்க. முதல்ல ஒருத்தர் இறக்குறாரு அப்படின்னா முதல் உரிமை அவருக்கு உண்டான சொத்து எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்பௌஸ், ஹஸ்பண்டாக இருந்தால் ஒய்ஃபாக இருந்தால் ஹஸ்பண்டு. அதன் பிறகு சில்ட்ரன்,
அதன் பிறகு ப்ரீ டிசீஸ் சில்ட்ரனுடைய ஸ்பௌசஸ் சில்ட்ரன், அதன் பிறகு அம்மா அப்பா அந்த சக்ஸஷன் கொண்டு வராங்க. ஸோ அஸ்ஸாமில் கம்பல்சரி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் முஸ்லீம் மேரேஜஸ் அண்ட் டிவோர்ஸ் ஆக்ட் 2024 அப்படின்ற ஒரு சட்டம் இருந்துச்சு. அதாவது இஸ்லாமியர்களுக்கு கட்டாயம் அவங்களுடைய திருமணத்தை ரெஜிஸ்டர் பண்ணணும், அதே மாதிரி டிவோர்ஸையும் ரெஜிஸ்டர் பண்ணணுன்ற 2024 கொண்டு வந்த சட்டம் வந்து இப்போ காலாவதி ஆகுது. இது வந்து ரிப்பீல் பண்ணிவிட்டு இப்போ புது சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ யாராக இருந்தாலும் அதில் பெண்களுக்கு, எந்த மதமாக இருந்தாலும் பெண்களுக்கு சொத்துரிமை இன்ஹெரிட்டன்ஸ் இருக்கிறத இப்போ புதுலால் கொண்டு வராங்க. அதே மாதிரி பைகாமி, இப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்கள் செய்கிறவங்களுக்கு கிரிமினல் அஃபென்ஸில் கொண்டு வந்துட்டாங்க. BNS 2023 படி 7 வருடம் சிறை தண்டனை அப்படின்றதும், அதே மாதிரி நீங்கள் முன்னாடியே திருமணம் செய்த மறைச்சிங்க அப்படின்னா அதுக்கு 10 வருஷம் அப்படின்றதையும் உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இது ரெண்டுமே ஒரு சிவில் லா சம்மந்தப்பட்டது. அதாவது நம்மளுடைய சிவிலிட்டின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு சமூகம் எப்படி இருக்குது, இப்போ ஆப்கானிஸ்தானில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 12 வயது பெண்ணை கூட நீங்கள் திருமணம் பண்ணலாம், யாரும் எதுவும் கேட்க போகிறது கிடையாது. மல்டிப்புளாக மேரேஜ் பண்ணலாம். ஸோ அங்கே வந்து மத ரீதியான ஒரு சட்டம் இருக்குது. இப்போ நீங்கள் கல்ஃப் போனீங்கன்னா அங்கே சட்டம் வேறு, இப்போ நீங்கள் மலேசியா போனீங்கன்னா அங்கே சட்டம் வேறு. இங்கே எல்லாத்தையுமே சானிடைஸ் பண்ணுறோங்க அப்படின்றத பார்க்க முடியுது. இப்போ இந்த இடத்துல UCCA இப்போது ஏன் கொண்டு வராங்க? ஜென்ரலாக ஒரு புது அரசாங்கம் வந்துச்சுன்னா விவசாயிகளுடைய கடனை ரத்துபடி பண்ணுறது, இல்லை வந்து பார்த்திங்கன்னா அவங்க கமிட் பண்ண இலவசங்களை கொடுக்கறது, அப்படி ஒரு பாப்புலிஸ்ட் மூலம் தான் போவாங்க. இது வந்து ஒரு கசப்பான மருந்து. இது ஏன் கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 126 சீட் இருக்கக்கூடிய அஸ்ஸாமில் இப்போ பிஜேபி மற்றும் கூட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் சேர்ந்து 100 சீட்டுக்கும் அதிகமாக ஜெயிச்சிருக்காங்க. ஒரு தம்பிங் வின் இது. இதில் ரொம்ப முக்கியமான தேர்தல் வாக்குறுதி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா UCC. ஸோ UCC தான் அவங்களுடைய மிக முக்கியமான தேர்தல் வாக்குறுதி. 2016 33.6% இருந்த பிஜேபியோட ஓட் ஷேர் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 38.59% உயர்ந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா UCC அவங்க தேர்தல் ப்ராமிஸாக கமிட் பண்ணது. இதில் உள்துறை அமைச்சர் வந்து ஒரு பாராட்டு தெரிவிச்சிருக்கார் ஹெமந்த பிஸ்வா சர்மா முதலமைச்சர் அவர்களுக்கு. ஒன் நேஷன் ஒன் சிவில் லா அப்படின்ற அந்த நம்மளோட விஷனுக்கு இது ஒரு மிக முக்கியமான மைல்கல் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இதை வந்து மே 25 இந்த பில்லை ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. 27 டிபேட் நடக்குது. அன்னைக்கே இது சட்டமும் ஆகுது அப்படின்ற போது இதோடைய வேகம் என்ன அப்படின்றது ரொம்ப தெளிவாக தெரியுது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த விவாதம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா மக்கள் பிரதிநிதிகள் என்ன சொல்கிறாங்க, அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன, இல்லை அவங்களுடைய திங்கிங் என்ன, சித்தாந்தம் என்னன்றது தெரியும். இப்போ காங்கிரஸோடைய MLA திருமதி பேபி பேகம் அவர்கள் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ரீமேரேஜ் வந்து ஒருத்தருடைய ஸ்பௌஸ், அதாவது ஒருத்தருடைய மனைவி ரொம்ப வருடமாக அவங்க வந்து ஒரு இல்னஸில், ப்ரொலாங்டு இல்னஸில் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறாங்கன்னா அந்த சமயத்தில் நீங்கள் வந்து ரீமேரேஜை அலோவ் பண்ணணும், இதற்கான கன்செஷன் வேணும் சட்டத்தில்னு சொல்லியிருந்தாங்க. அதற்கு அவங்களுடைய முதலமைச்சர் திரு ஹெமந்த பிஸ்வா சர்மா அவர்கள் சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டியூட்டி அப்படின்றது ஒருத்தருடைய மனைவியை டேக் கேர் பண்ணுறது, இன்னொரு கல்யாணம் பண்ணுறது கிடையாது அப்படின்றாங்க. ஸோ அந்த சித்தாந்த ரீதியான கிளாஷும் சபைக்குள்ளே வரதை நம்ம கிளியராக கட்டாக பார்க்க முடியுது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டண்ட் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ், இது வந்து கம்யூனிட்டி பேஸ்ட் ஆர்கனைசேஷன், மத ரீதியான ஆர்கனைசேஷனை நீங்கள் டிஸ்கஸே பண்ணலை அப்படின்றதும், இது ஷரியாவுக்கு எதிராக இருக்கின்ற சில குரல்கள் எல்லாமே வந்து AUDFன்னு சொல்லக்கூடிய அதோட MLA திரு முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் எழுப்பியிருந்தார். அதன் பிறகு அப்போசிஷன் வாக் அவுட் பண்ணுறாங்க. அதன் பிறகு இந்த சட்டம் வந்து பாஸ் ஆகுது. இப்போ இந்த இடத்துல ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல் இண்டியா முஸ்லீம் லா பர்சனல் லா போர்டு AMALPB அப்படின்ற இந்த அமைப்பு இதை வந்து எப்பயுமே அந்த முதல்ல அந்த இன்ட்ரடியூஸ் அந்த பேச்சு வந்ததுலேருந்து அவங்க எதிர்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா IUML இது ஒரு தேசிய கட்சி, அவங்களும் இதை வந்து எதிர்க்கிறாங்க. அஸ்ஸாமுடைய மெயின் ஒரு இஸ்லாமியர்களுடைய பொலிட்டிக்கல் பார்ட்டி AUDF அவங்களும் இதை எதிர்க்கிறாங்க. இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா சர்ச்சோட அத்தாரிட்டியை பிரேக் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அஸ்ஸாமோடைய கிறிஸ்டியன் ஃபாரம் ACF அதோடைய ஸ்போக்ஸ் பர்சன் ஆலன் ப்ரூக் சொல்லியிருக்காரு. ஸோ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சர்ச் தான் முடிவு பண்ணணும் நல்லது கெட்டது எதுன்னு சொல்லிட்டு, இது நீங்கள் தேவையில்லாமல் எங்களோட இதில் வந்து நீங்கள் தலையிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதில் அவங்களுடைய ஷெட்யூல் ட்ரைப்ஸு மற்றும் ஷெட்யூல் ட்ரைபில் அவங்க 2 வகை இருக்குது. ஷெட்யூல் ட்ரைப் மலையில் வாழக்கூடியவங்க,
ஷெட்யூல் ட்ரைப் பிளைன் ஏரியாவில் வாழக்கூடியவங்க. இவங்க 2 பேருக்கும் இந்த யூசிசிலேருந்து எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு அவங்க ஒரு பூர்வகுட இன மக்கள் அவங்களோடது இது எதுலேயுமே வராது. இந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன், ஜெயினிசம், சிக்கிசம் எந்த இதுலேயுமே வராது. அவங்களுடைய மத சடங்குகள் இது எல்லாமே தனியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு கான்ஸ்டியூஷனல் கேரண்டி வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த கான்ஸ்டியூஷன் கேரண்டியை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அவங்கள அதை எக்ஸ்க்ளூட் பண்ணுறதா இவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ இதோடது நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது, ஏன் இது நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இது 4வது ஜூரிடிக்ஷன் யூசிசியை உள்ள டைரெக்டாக கொண்டு வருது. முதல்ல வந்து கோவாவுடைய கலோனியல் எரா அவங்களோடது இருந்துச்சு, அதை எடுத்தாங்க. 2024 உத்தராகண்ட் மாநிலத்தில் இதை கொண்டு வந்தாங்க. குஜராத்தில் 2026. பட் நார்த் ஈஸ்டில் வடகிழக்கில், அதுவும் பங்களாதேஷை ஒட்டி இருக்கக்கூடிய எல்லையில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் இதை ஃபஸ்ட்டாக கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இப்போது யூசிசியோடைய அடுத்த எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வெஸ்ட் பெங்கால். ஏன்னா வெஸ்ட் பெங்கால் ரொம்ப ரொம்ப ஒரு சென்சிட்டிவான மாநிலம். இப்போ பிஜேபிக்கு அங்கே ஒரு ஃபுல் மெஜாரிட்டி இருக்குது அப்படின்ற போது யூசிசி அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு பார்க்குறாங்க. மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், ராஜஸ்தானில் டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அப்போசிஷன் ரூல்டு ஸ்டேட்டு கேரளா, கர்நாடகா மாதிரி இடத்துல இதுக்கு வந்து ஒரு எதிர்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கே நிறைய அரசியல் இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போ நார்த் ஈஸ்டில் ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கான டைமென்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஸ்ட் பெங்காலில் ஆரம்பித்து நம்மளுடைய அருணாச்சல் பிரதேசம் வரைக்கும் மாதிரிக்கான மாநிலங்களில் இதில் வந்து ஒரு மல்டி எத்தனிக் நிறைய இனங்கள் இருக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நிறையா ரிலிஜன் நிறையா மிக்ஸ் ஆகிருக்கு. ஒரே இனத்தில் இருப்பாங்க, அவங்க 2-3 ரிலிஜனில் இருப்பாங்க, குறைஞ்சது 2 ரிலிஜனில் இருப்பாங்க. இப்போ அஸ்ஸாம் எடுத்தீங்க அப்படின்னா 34% அங்கே வந்து இஸ்லாமியர்கள் இருக்காங்க. ஸோ இப்போ அந்த இடத்துல ஒரு மேஜரான ஒரு டெமோகிராஃபி டைட்டாக இருக்கக்கூடிய இடத்துல இந்த சட்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணும் பொழுது இதோடைய ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி என்ன, இந்த சட்டம் நடைமுறைப்படுத்த முடியுதா, இந்த சட்டத்துக்கு என்ன எதிர்ப்புகள் வருது அப்படின்றத தெளிவாக இவங்களால் பார்க்க முடியும். ஸோ இப்போது பிஜேபியோடைய நார்த் ஈஸ்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது அவங்க அரசியல் ரீதியாக ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்றது ஒன்று. பட் அரசாங்கமாக ஒரு நேஷ்னல் ஸ்ட்ராட்டஜி எடுத்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்டேட்டு இருக்கிறதுலே அதிகமான இல்லீகல் இமிகிரன்ஸை சந்தித்தது. என்ஆர்சி, சிஏஏ இது எல்லாமே, அதே மாதிரி யூசிசி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா முதல் முறை இங்கே தான் வந்துச்சு. ஆக்சுவலாக நேஷனல் ரெக்கார்ட் ஆஃப் சிட்டிசன்ஸ்ன்றது 2005 காலகட்டங்களில் கோர்ட்டு தலையிட்டு யார் இங்கே பூர்வகுடி மக்கள், யார் வெளியிலேருந்து வந்தவங்க, அது முதல்ல கணக்கெடுங்கன்னு சொல்லி கோர்ட்டு தான் சொன்னாங்க. இவங்க அரசியல்வாதிகள் எல்லாமே டிபேட் பண்ணிட்டு தான் இருந்தாங்களே தவிர யாரும் கொண்டு வரல. ஸோ இதை வந்து ஒரு பெரிய புஷ் கொடுக்கறத நம்ம வந்து தெளிவாக பார்க்க முடியுது. அப்போது இந்த சட்டத்தோட டைமிங் எடுத்தீங்க அப்படின்னா, அமெரிக்காவுடைய வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ இந்தியா வந்திருந்தார். குறிப்பாக கல்கட்டா வந்திருந்த சமயத்தில் அவர் வந்துட்டு பேசிட்டு இன்னும் இப்போது அவர் திரும்பி போன ஒரு 4 நாட்களில் இது வந்திருக்கு. ஸோ இந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து இன்டர்னலாக இந்த மாதிரி ஒரு ரேஷ்னல் சேஞ்சஸை எடுத்துகிட்டு வர்றதுக்கு நாங்கள் பயப்பட மாட்டோம், நாங்கள் இதை எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்றதுக்கான ஒரு தெளிவான மெசேஜ் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு ரிஃபார்ம் கிடையாது, ஒரு மேஜர் ஷிஃப்ட்டு. இப்போ ஒரு நேஷ்னல் செக்யூரிட்டி அப்படின்ற போது நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இராணுவம், துணை இராணுவம், பிஎஸ்எஃப், பார்டர் ஃபென்சிங்கு, துப்பாக்கி, தோட்டா, இது ஒன்று. பட் அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னா, மக்கள் உள்ள கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விதிகளாக இருக்கட்டும், அங்கே ஆளக்கூடிய மாநிலங்கள் அவங்க என்ன மாதிரி பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றது எல்லை மாநிலங்களில் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ அந்த வகையில் யூசிசி இப்போ அடுத்த நாடு முழுக்க கொண்டு வரதுக்கு 2 அப்ரோச் இருக்குது. ஒன்று, அவங்க வந்து டாப் டவுன் கொண்டு வரலாம். இப்போ ஜிஎஸ்டி அப்படின்றது டாப் டவுன், மத்திய அரசாங்கம் முடிவு பண்ணி அதை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றி ராஜ்யசபா போய் பிரசிடென்ட் இதில் பில் ஆகி பிறகு ஒரு 19 அசம்பிளியில் அதை வந்து தீர்மானம் நிறைவேற்றி ஆதரவாக அதன் பிறகு சென்ட்ரலாக ஒரு நாள் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க 2015. ஆனால் இதுவும் ஒரு நேஷ்னல் லாவாக இருந்தாலும் இதை பாட்டம் அப்பாக பண்ணுறாங்க. இது பாட்டம் அப் அப்படின்ற போது எல்லை மாநிலங்கள், அதன் பிறகு மக்கள் தொகை அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலங்கள், இதெல்லாம் ஒன்று ஒன்றா பண்ணிவிட்டு அதன் பிறகு ரேஷ்னலைஸ்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இந்தியா முழுக்க கொண்டு வரதுக்கான அந்த அப்ரோச் இவங்க எடுக்கிறாங்க அப்படின்றது ரொம்ப தெளிவாக தெரியுது. இப்போது இதோட எஃபெக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஸ்ட் பெங்காலில் இவங்களுடைய அரசாங்கம் இருக்குது, அண்டை மாநிலமான அஸ்ஸாமில் இவங்க அரசாங்கம் இருக்குது. கிட்டத்தட்ட வடகிழக்கில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நேரடியாகவோ இல்லை மறைமுகமாகவோ கூட்டணி ஆட்சியோட பிஜேபியோட இப்போ ரூலிங் கவர்மெண்ட்டோட ஆட்சி இருக்குதுன்னு பார்க்குறோம், என்டிஏவோட ஆட்சி இருக்குதுன்னு பார்க்குறோம். இப்போ இந்த இடத்துல இந்த மாநிலத்தில் பாலிகாமி, நீங்கள் வந்து ஒருத்தரை தான் திருமணம் செய்யணும், மல்டிபிள் பேரை திருமணம் செஞ்சீங்கன்னா அது கிரிமினல் அஃபென்ஸ் அப்படின்னு வரும்போது
நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஜென்ரலாக இதுலேருந்து தப்பிக்கணும்னா சிம்பிளாக அடுத்த ஸ்டேட்டில் போய் உங்கள் மேரேஜ் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அப்போ வெஸ்ட் பெங்காலில் அடுத்து இதை கொண்டு வர போகிறாங்க அப்படின்றது தெளிவாகவே தெரியுது. ஏன்னா இதுக்கு ஓப்பன் இது, நீங்கள் ஜஸ்ட் பார்டர் கிராஸ் பண்ணி ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் அங்கே கிரியேட் பண்ணிவிட்டு இல்லை அங்கே போய் நீங்கள் மேரேஜ் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்கே வந்து உங்களை எந்த இதுவும் பண்ண முடியாது. ஏன்னா அஸ்ஸாமுக்கு உண்டான சட்டம், அஸ்ஸாமுக்கு வெளியில் இது செல்லாது. ஸோ எவென்ச்சுவலாக இதில் வந்து அடுத்தடுத்த மாநிலங்கள், பீகார் இவங்க ஒட்டி தான் இருக்குது, அடுத்தது வெஸ்ட் பெங்கால் ஒட்டி தான் இருக்குது, உத்தரப்பிரதேஷ் ஒட்டி தான் இருக்குது. ஸோ இந்த மாநிலங்கள் எல்லாத்துலேயுமே கொண்டு வரும்போது வெளியிலிருந்து இன்ஃபில்ட்ரேட் ஆகிறவங்க அவங்களுக்கு இந்த மாதிரியான ஷீல்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. அதே மாதிரி தெற்கில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு லெஜிட்டிமேட் தான் நானும் சொல்லுவேன். ஒரு குறை என்ன, குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாப்புலேஷன் கண்ட்ரோலில் தெற்கில் இருக்கக்கூடிய மாநிலங்கள்லாம் நல்லா பண்ணாங்க. இப்போ நம்மளோட டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் எடுத்திங்கன்னா தெற்கில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் 1.9, இப்போ வடக்கில் பார்த்தீங்கன்னா சில மாநிலங்களில் 2.4க்கு மேலே இருக்குது. அப்போ இதெல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்ற ஒரு பாப்புலேஷன் ரிலேட்டடான ஒரு இது வருது. பாப்புலேஷன் அதாவது க்ரோத் அப்படின்றது யூனிஃபார்மாக இருக்கணும். தியரட்டிக்கலாக அட்லீஸ்ட் ப்ராக்டிக்கலும் பார்த்தீங்கன்னா யூனிஃபார்மாக தான் இருக்கணும். பாப்புலேஷன் ஸ்ட்ரிங்க் ஆனாலும் அதுவும் யூனிஃபார்மாக தான் இருக்கணும். இது மேலே கீழே போச்சு அப்படின்னா பாப்புலேஷன் எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே மக்களுடைய இது எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். எங்கே கம்மியாகுதோ அங்கே வந்து வேலைக்கு ஆட்கள் இருக்க மாட்டாங்க. அது மைக்ரேஷன்ஸ், வித்தின் ஸ்டேட் மைக்ரேஷன்ஸ், இது எல்லாமே வந்து இன்டர்ஸ்டேட் மைக்ரேஷன்ஸ்லாம் நம்ம நிறையா பார்ப்போம். அது ஏற்கனவே நம்ம ஆப்வியஸாக பார்த்துட்டு தான் இருக்கோம். இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் பார்டரை ஃபென்ஸ் பண்ணாமல் ஓப்பன் பார்டராக இருக்கும் பொழுது லட்சக்கணக்கான பங்களாதேஷிகள் உள்ளே வந்துட்டாங்க நீங்கள் சொல்கிறது எதுவுமே ஒரு பொருளே இருக்காது. ஸோ யூசிசி இப்போ அஸ்ஸாமில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த டார்கெட் வெஸ்ட் பெங்கால் அப்படின்றதுல எந்த விதமான ஒரு டவுட்டுமே வேண்டாம். ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத ரொம்ப லெஜிட்டிமேட்டாக, ஏன்னா இது ஒரு ஹெல்த்தியரான ஒரு இது இருக்கும். நம்ம சேனலில் நிறைய பேர் அரசியல்வாதிகளும் பார்க்குறாங்க. ஸோ நம்ம இதில் வந்து தரைக்குறவான வார்த்தைகளை யூஸ் எல்லாம் பண்ணாமல் ஒரு சிவிலைஸ்டாக ஒரு நல்ல மேனரில் உங்களுடைய கருத்துக்களை சரியாக வந்து கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.